வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்திய திரைப்படங்களுக்கான 71வது தேசிய விருது அப்படின்றது ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பலருக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட பலருக்குமே விருது, அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட பல படங்களுக்கும் விருது அப்படின்றது கொடுத்திருந்தாலும் கூட, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அயோத்தி இருக்கு இல்லையா, அயோத்தி, ஜே பேபி இந்த மாதிரியான பல படங்களுக்கு வந்துட்டு விருதுகள் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்படலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் கேள்விக்குறிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மலையாள திரையுலகத்தை சேர்ந்த ஊர்வசி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேள்வி அப்படின்றத முன்னெடுத்து வச்சிருக்காங்க. ஸோ எந்த அடிப்படையில் வந்துட்டு ஷாருக் கான் இருக்கார் இல்லையா, ஷாருக் கான் சிறந்த நடிகராகவும் விஜயராகவன் சிறந்த துணை நடிகராகவும் மாறினாரு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் தேசிய திரைப்பட விருது குழு இருக்காங்க இல்லையா, அவங்க மேல வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க, இவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பலருமே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, இவருக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருமே கேட்க முடியாத அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலியமாகவும் திரை பயணத்தின் மூலியமாகவும் சிறந்த துணை நடிகருக்கான விருது அப்படின்றது இவருக்கு கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு வந்துட்டு சமாதானப்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு திரு MS பாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு நீண்ட நெடிய பயணம் அப்படின்றது தமிழ் சினிமாவில் அவருக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டப்பிங் கலைஞரா தன்னுடைய ஜேர்னி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறமா சிவகாசி படத்துலலாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வக்கீல் வெங்கி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியனாகவும் ஒரு சில படங்கள்ல கலக்கி இருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் வந்துட்டு MS பாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவர் காமெடி ட்ராக் அப்படின்றத எடுத்திருந்தாலுமே இந்த குணச்சித்திர நடிகர்கள் அப்படின்றத வந்துட்டு சொல்லுவாங்க, அவங்களால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காமெடியனாகவும் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பண்ண முடியும். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு படத்துல ஹீரோ எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த ஹீரோக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய துணை நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த படத்தை வந்துட்டு ஒரு ஹீரோ மட்டுமே கொண்டு போயிட முடியாது, அதில் வரக்கூடிய துணை நடிகர்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு படத்துக்கு டேர்னிங் பாயிண்ட். இப்போ ஹீரோ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பாரு, பட் அந்த படம் முடியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் தேவை, அதுக்கு ஒரு முக்கியமான துணை நடிகர் அங்கே தேவையா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் நடித்த எல்லா படங்கள்லையுமே வந்துட்டு என்னப்பா ஹீரோ இப்படி நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களோ இல்லையோ, MS பாஸ்கருடைய ஆக்டிங் பார்த்தீங்களா சார் பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க, பிரமாதமாக இருந்துச்சுல, இந்த படத்தில் இந்த ரோலுக்கு அப்படியே அடாப்டாக நடிச்சிருந்தார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படத்துலையும் தனக்கு கொடுக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஒரு ஆள் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் MS பாஸ்கர் ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் இந்த MS பாஸ்கர், அவர் நடித்த திரைப்படங்கள்ல மறக்க முடியாத 5 திரைப்படங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா MS பாஸ்கர் இருக்கார் இல்லையா, 1957ல நாகப்பட்டினத்தில் பிறந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு அவருக்கு இந்த நாடகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ நாடக சபாவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அப்படின்றதெல்லாம் பண்ணுறாப்புல, அதுக்கப்புறமா டப்பிங் ஆர்டிஸ்டாக மாறுறாரு. டப்பிங் ஆர்டிஸ்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல வேலைகள் அப்படின்றத சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெர்ஃபெக்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டக்குனு வேர்டு வாயில வரல. ஸோ பெர்ஃபெக்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டப்பிங் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்ல அன்னைக்கு இருந்த ஆர்டிஸ்ட்ல MS பாஸ்கரும் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன திரை தொடர்ல பார்த்தோம் அப்படின்னா பட்டாபி அப்படின்ற கேரக்டர்ல நடிக்கிறாரு. அது எல்லா வீடுகள்லையுமே வந்துட்டு MS பாஸ்கர் அவர்களை கொண்டு போய் சேர்க்குது. அதுக்கப்புறமா 1987ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருமதி ஒரு வெகுமதி அப்படின்ற படத்தின் மூலியமா கோலிவுட்குள்ள என்ட்ரி ஆகிறாப்ல அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி வந்துட்டு அவர் எக்கச்சக்கமான படங்கள் அப்படின்றத பண்ணியிருந்தாலும் கூட அவர் நடிச்சு மறக்க முடியாத இன்னைக்குமே MS பாஸ்கர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஞாபகம் வரக்கூடிய படம் அப்படின்னா முதல் இடம் வந்துட்டு மொழி திரைப்படத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மொழி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டக் ஆகக்கூடிய கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். டைரக்டர் ராதாமோகன் இருக்கார் இல்லையா, அவருடைய கூட்டணியில வந்துட்டு MS பாஸ்கர் நடிச்சாலே பர்ஃபெக்டான கேரக்டரா தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய 20 வருஷ வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டெக் ஆகி போயிடும். தன்னுடைய மகனும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விபத்துல இறந்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் மறந்துட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்துல ஒரு அப்பாவியான கேரக்டரா இருப்பாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கார் இல்லையா, ஹீரோ பேர் சொல்லி கூப்பிடுறதா இருந்தாலும் சரி, பிரகாஷ்ராஜ் நடிச்சிருப்பாரு அதுல அப்படின்னே சொல்லலாம். பிரகாஷ்ராஜ் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஆக்டருமே நடிச்சிருப்பாப்ல. ஸோ பிருத்திவிராஜ் இருக்கார் இல்லையா, அவர் தான் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த பிருத்திவிராஜ் கேரக்டர் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாபு பாபு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது, என் செருப்பு அந்து போச்சு வாங்கி தெரியா அப்படின்னு சொல்லி உரிமையோட கேட்கறது
அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில காட்சிகளில் இரிட்டேட்டிங்காக அவருடைய ஆக்டிங் அப்படின்றது இருக்கிற மாதிரியே வடிவமைக்கப்படும். பட் லாஸ்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிருத்திவிராஜ் இருக்கார் இல்லையா, அவன் பையன் செத்து போயிட்டாயா அழு அழு அப்படின்னு சொல்லி அந்த அழ சொல்லக்கூடிய டைம்ல அவர் அழுகிறது இருக்கு இல்லையா, உடஞ்சு ஆணு கத்தி அழுகக்கூடிய அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு பார்க்கக்கூடிய எல்லாருடைய மனசையுமே அப்படியே உருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது படம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதே ராதா மோகன் இருக்கார் இல்லையா, அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த பயணம் திரைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா டெரரிஸ்ட்னால ஒரு ஃப்ளைட் அப்படின்றத ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கும். அதில் ஒரு பாதிரியார் கேரக்டரில் ஃபாதர் கேரக்டரில் நடிச்சிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு உயிரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா என்னுடைய உயிரை வந்து எடுத்துக்கங்க, ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபேமிலி இருக்குது, அதனால வந்துட்டு இவங்களை எதுவுமே பண்ணிடாதீங்க, என்னுடைய உயிர் இருக்கு இல்லையா அதை வேணா நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல. மூணாவது திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாடாகாரன் படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ டாடாகாரன் படத்தை பொறுத்த வரைக்குமே தான் கூட இருந்த சக அதிகாரி இருப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹை போஸ்டிங்க்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க அந்த ஹை போஸ்டிங்க்கு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு எம்எஸ் பாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவர் அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது, ஸோ அவ்வளவு துன்பங்களையும் தாண்டிட்டு குடும்பத்துக்காக அந்த இடத்துல இருக்கும்போது தான் விக்ரம் பிரபு வந்துட்டு அங்கே உள்ள வருவாப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ விக்ரம் பிரபுவை பார்த்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி இந்த பையன் கண்டிப்பா டிபார்ட்மெண்ட்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கதைகளை விக்ரம் பிரபு கிட்ட சொல்றது, அதன் மூலியமா விக்ரம் பிரபுக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டரா அதை கொண்டு வந்திருப்பாப்ல அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்படி ஒரு சப்போர்ட்டை நம்ம லைஃப்ல கிடைச்சா நம்ம எங்கேயோ வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லி தோணக்கூடிய அளவுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் அப்படின்றத அந்த படத்துல பண்ணியிருப்பாரு. நாலாவது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த குணச்சித்திர நடிகர் அப்படின்றத தாண்டி ஒரு வில்லன் சைட் எம்எஸ் பாஸ்கருக்குள்ளேயே ஒரு எவில் சைடு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி காட்டின படம்னா த ஒன் அண்ட் ஒன்லி பார்க்கிங் திரைப்படம் அப்படின்னு தான் சொல்றோம். ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டர் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் எதுக்குமே வந்துட்டு காசை செலவு பண்ணக்கூடாது, மிச்சம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒருத்தர். இன்னொருத்தர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜென்ரேஷன் கேப்ல இருக்கக்கூடிய ஹரிஷ் கல்யாண் ஒய்ஃபுக்காக வந்துட்டு கார்லாம் வாங்கி வீட்டில் நிப்பாட்டக்கூடிய ஒருத்தர். ஸோ அந்த கார் பார்க்கிங் மூலியமா வந்துட்டு அவங்களுக்குள்ள எப்படி பிரச்சனை வருது, இந்த சாதாரண கார் பார்க்கிங்காக ரோட்ல விட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒருத்தருடைய வேலையை இன்னொருத்தருக்கு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தையே எப்படி அந்த ஒரு சின்ன பார்க்கிங் ஸ்பாயில் பண்ணுது அப்படின்றது இருக்கு இல்லையா, ரொம்ப சிம்பிளான ஒன்லைனை வச்சு எடுத்திருப்பாங்க. பட் அந்த படத்துல எம்எஸ் பாஸ்கரை தவிர வேற யார் நடிச்சிருந்தாலுமே எடுப்படாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டா நடிச்சிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த திரைப்படத்துக்காக தான் அவருக்கு இப்ப சர்வதேச விருது, தேசிய விருது இருக்கு இல்லையா, தேசிய விருது அப்படின்றதும் அனுப்பப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அஞ்சாவது இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல பல படங்களை வைக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் எக்கச்சக்கமா நடிச்சு கூச்சிருக்காரு. ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதராசப்பட்டினம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை வைக்கலாம். இன்னொரு பக்கத்துல துப்பாக்கி முனை திரைப்படம் இருக்கு இல்லையா, அது வைக்கலாம். எட்டு தோட்டாக்களை வைக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான படங்கள் அப்படின்றத அந்த அஞ்சாவது இடத்துக்கு போட்டி போடுது. ஸோ உங்களுக்கு எம்எஸ் பாஸ்கர் இருக்கார் இல்லையா, அவர் நடிச்ச திரைப்படத்திலே இதுதான்ப்பா பெஸ்ட், எம்எஸ் பாஸ்கருடைய கெரியர் இருக்கு இல்லையா, அதுல இந்த திரைப்படம் ரொம்பவே பெஸ்டான திரைப்படம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது என்ன திரைப்படம், அது எதனால அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.